조금 전에 귀뚜라미 합창단 찬송을 들었습니다. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குவித்ராமி பாடல் குழுவுடைய பாடல்களை நம்ம கேட்டோம். 근데 아무리 봐도 귀뚜라미보다는 큰 것 같습니다. எவ்வளவுதான் நான் பார்த்தாலும் சரி இந்த குவித்ராமியை விட அவங்க ரொம்ப பெருசா தான் இருக்கிறாங்க. 내일부터는 귀뚜라미가 아니고 그라시아스 합창단이라고 해도 좋을 것 같습니다. நாளையில இருந்து அவங்களை குவித்ராமி இல்லாம அவங்களை கிராசியா ஸ்கொயர்னு சொன்னாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 오늘 저녁의 말씀은 창세기 3장 1절부터 읽겠습니다. இன்றைக்கு மாலை நம்ம தேவனுடைய வார்த்தையை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 1절부터 12절까지 읽으세요. 1லிருந்து 12ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்க விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயனாவல் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். 제가 대전에 있는 한박교회에 있었을 때의 얘기입니다. நான் தெஜன் ஹன்பாத் சபையில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். 그 교회에는 앞이 안 보이는 맹인 형제 자매님들이 여러 분 있었습니다. அந்த சபையில இப்போ கண் பார்வை இல்லாத பல சகோதர சகோதரிகள் இருந்தாங்க. 그 형제님들이 그 다른 기술을 배울 수가 없어서 안마하는 기술을 배웠습니다. அந்த சகோதரிகள் மற்ற விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் 그리고 대전 시내에 있는 안마원이라는 곳에서 그 일을 했습니다. அவங்க இந்த தெஜன் பகுதியில் மசாஜ் செய்யக்கூடிய வேலையை மாத்திரம் கற்றுக்கொண்டு அதை அவர்கள் செய்தார்கள். 저희가 일주일에 한 번씩 그곳에 가서 성경 공부를 했습니다. வாரத்திற்கு ஒரு முறை நாங்கள் சென்று இந்த வேதாகம படிப்பு செய்தோம். 평상시에 그 맹인 형제 자매들이 교회 나올 때는 잘 몰랐는데요. இப்போ சாதாரண நாட்கள்ல இப்போ நிறைய சகோதர சகோதரிகள் வருவதனால அவங்க யாருன்னு நம்ம தனியா வகைப்படுத்த முடியாது. 맹인들도 여러 종류가 있더라고요. இப்போ இந்த கண் பார்வை இல்லாதவங்களும் பல வகைகள் இருக்கிறாங்க. 첫 번째는 똑같은 맹인이지만은 태어나면서부터 맹인이 된 사람이 있고요. இப்போ அதுல ஊனமுற்றவங்களை பார்த்தீங்கன்னா சில பேர் பிறப்பில இருந்தே ஊனமுற்றவங்களா இருப்பாங்க. 또 이제 한 가지는 살다가 사고를 당하든지 병으로 인해서 맹인이 된 사람들입니다. மற்றொரு வகை யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாழும் பொழுது சிலருக்கு சாலை விபத்தின் மூலமாகவோ இல்ல அவங்க ஒரு குறிப்பிட்ட நொடியில அவங்களுடைய கண் பார்வையோ ஊனமுற்றவர்களா ஆகுறாங்க. 태어나면서부터 맹인된 사람들은 한 번도 본다는 게 뭔지 모릅니다. பிறப்பு முதற்கொண்டே குருடனா இருக்கிறவங்களுக்கு இப்ப பார்ப்பதனாலே என்னன்னே தெரியாது. 왜냐하면 한 번도 본 적이 없기 때문이죠. ஏனென்றால் ஒரு முறை கூட அவர்கள் பார்த்ததே கிடையாது. 그런데 살다가 병이나 사고로 인해서 맹인이 된 사람들은 본 적이 있습니다. ஆனா இப்ப வாடும் பொழுது சில நேரத்துல ஒரு வியாதி நிமித்தமாக விபத்து நிமித்தமாக கண் பார்வை இழந்தவங்களோ முன்பு பார்த்த இந்த ஞாபகம் அந்த அவங்களுக்கு இருக்குது. 이분들이 길을 갈 때 우리가 보고 부르지요. ஒவ்வொரு முறையுமே இப்ப அவங்க போகும்போது இப்ப நம்ம சாலையில அழைக்கிறோம். 김자매님 안녕하세요. ஒரு 김 சகோதரியே வணக்கம். 이제 그때의 이분이 태어날 때부터 소경이었는지 아니면 살다가 소경이 되는지를 알 수가 있어요. நீங்க ஒருத்தரை நீங்க பேர் சொல்லி அழைக்கும் போது அவங்க பிறவி முதற்கொண்டே குருடனா இல்ல அவங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நொடியில் குருடன் ஆயிருக்காங்களான்றதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். 태어나면서부터 소경이 된 사람은 한 번도 본 적이 없기 때문에 보려고를 안 해요. இப்ப பிறந்ததுல இருந்தே குருடனா இருந்தாங்கன்னா இப்ப நீங்க அவங்களை கூப்பிடும் போது திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி அவங்க பார்த்ததே கிடையாது.
김자매님 안녕하세요 하고 부르면 கிம் சகோதரிய வணக்கம் அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்னா 그냥 길을 가다가 딱 멈춘 상태로 예 하고 대답을 합니다. இப்ப சாலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல அவங்க நின்னு சொல்லுங்க அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. 이 사람은 한 번도 본 적이 없기 때문에 본다는 게 뭔지를 몰라요. இப்ப இவருக்கு முன்பதாக அவர் பார்த்ததே கிடையாது, அதனால பார்ப்பது என்னென்று கூட அவருக்கு தெரியாது. 그래서 보려고도 안 합니다. அதனால அவங்க நம்மளை திரும்பி பார்க்க கூட அவங்க முயற்சி கூட எடுக்க மாட்டாங்க. 그런데 살다가 병이나 사고로 인해서 눈을 잃은 사람은 ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில விபத்தின் மூலமாகவோ ஒரு வியாதி நிமித்தமாகவோ கண் பார்வையை இழந்தவர்கள் 봤던 적이 있어요. அவங்க முன்னாடி பார்த்த ஞாபகம் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்குது. 그래서 보는 것이 뭔지를 알아요. அதனால பார்ப்பதுனா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். 그런 분들을 부릅니다. அப்ப அந்த ஜனங்களை இப்ப நம்ம கூப்பிடுறோம். 아유 박영진님 안녕하세요. ஓ பக் சகோதரரே வணக்கம். 그러면 그분들은 자기도 모르게 무의식 중에 고개를 돌립니다. அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய கழுத்தை திருப்பி நம்முடைய திசைக்கு அவங்க வணக்கம் சொல்ல அவங்க திரும்புவாங்க. 물론 보이지는 않죠. கண்டிப்பா அவங்களால பார்க்க முடியாது நம்மள. 눈은 안 보이는데 그 소리가 난 쪽으로 머리가 돌아갑니다. அவங்க கண்ணால பார்க்க முடியனாலும் சரி, எந்த பக்கத்துல இருந்து சத்தம் வருதோ அந்த பக்கம் அவங்களுடைய கழுத்தை திருப்புவாங்க. 아 누구세요 하고 고개를 돌리면 யார் இது என்ன அழைத்ததுன்னு அவங்களுடைய கழுத்தை திருப்பி பார்ப்பாங்க. 아 저 사람은 태어날 때 정상으로 태어났는데 살다가 병이나 사고로 눈을 잃었구나 그렇게 알 수가 있어요. இந்த மாதிரி திரும்பி பார்க்கிறவங்களை நம்ம வைத்து ஓ இவங்க பிறப்பில இருந்தே அவங்க குருடனா இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில கண் பார்வை இழந்திருக்காங்க நம்ம தெரிந்து கொள்ள முடியும். 한 번도 본 적이 없는 사람은 보는 것이 뭔지 모르기 때문에 반응을 하지 않습니다. ஒரு முறை கூட பார்க்காத மனிதர்கள் இப்ப திரும்பி பதில் சொல்வதுனா கூட என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. 본 적이 있는 사람은 보는 걸 알아요. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்தவர்களுக்கு பார்ப்பதுனா என்னன்னு தெரியும். 지금은 못 보지만 இப்போ அவங்களால பார்க்க முடியாவிட்டாலும் 보려고 하는 생각을 자꾸 가져요. ஆனா நான் கண்டிப்பா பார்க்கணும்ன்ற ஒரு யோசனையை அடிக்கடி அவங்களுக்குள்ள வைத்துக் கொள்வாங்க. 사실은 그런 사람들이 더 괴롭기는 합니다. அந்த மாதிரி ஜனங்களுக்கு தான் இன்னும் ரொம்ப வேதனையாக இருக்கும். 많은 사람들이 세상에 태어나서 눈으로 세상을 보기 때문에 내가 뭔가 본다고 생각을 합니다. பல ஜனங்கள் இப்ப இந்த உலகத்துல கண் பார்வையோட பிறந்த நிமித்தமாக நான் எதையோ பார்க்கிறேன்னு அவங்க நினைக்கிறாங்க. 어느 날 그 길을 가다가 그 교회 맹인 자매님이 걸어가는 걸 봤어요. ஒரு குறிப்பிட்ட நாள்ல நான் சபைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கண் பார்வை இழந்த சகோதரி நடப்பதை நான் பார்த்தேன். 아 자매님 어디 가세요? சகோதரி எங்க போறீங்க? 그분이 길을 가다가 내 목소리를 알아듣고 딱 섰습니다. இப்ப அவர் சாலையில் நடந்து கொண்டிருந்தா என்னுடைய சத்தம் கேட்ட உடனே அவர் நின்னுட்டாங்க. 아 김 목사님이시구나. ஓ கிம் போதகர் தான் என்ன கூப்பிடுறாரு. 지금 집에 가는 길이에요. ஐயா நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். 아 자매님 그러면 제가 그 자매님 집을 알으니까 자매님 그러면 제가 집에까지 모셔다 드리겠습니다. அந்த சகோதரனுடைய வீடு எனக்கு தெரியவதால சகோதரி வாங்க நான் உங்களை வீட்ல நான் டிராப் பண்றேன். 아이 바쁜데 그냥 가세요. நான் நீங்க பிஸியா இருக்கீங்க, நீங்க வேணாம் நான் போய்க்கிறேன்னு சொன்னா. 그래도 앞이 안 보이는 분이 불편한 걸 알잖아요. ஆனாலும் இப்ப கண் பார்வை இல்லாதவங்களால இந்த மாதிரி இப்ப போகிறது கஷ்டம் இல்லைங்களா? 그래서 그분을 차에다가 태우고 그 집 앞에까지 갔습니다. அதனால அவர் என்னுடைய வாகனத்துல ஏறி அவங்களுடைய வீடு வரைக்கும் நாங்க போகணும். 이분이 차에서 내리면서 목사님 집에 와서 커피 한잔 하세요 그랬어요. இப்ப கார்ல இருந்து இறங்கும் போது அவங்க பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. 아이고 저분이 앞에 안 보이는데 어떻게 커피를 타 주시려고 그러나. இப்ப அவங்க கண் பார்வை இல்லாதவங்க அவங்க எப்படி எனக்கு காஃபி போட்டு தருவாங்க நான் யோசிச்சேன். 내가 가서 한 잔 타서 같이 나눠 먹어야지. நான் தான் போயிட்டு அவங்களுக்கு காஃபி செஞ்சு அவங்கள சேர்ந்து குடிக்கணும். 그래서 차를 세워놓고 패킹해놓고 내려서 아파트로 가는데 என் காரை அங்க பார்க் பண்ணி இறங்கி அவங்களோட சேர்ந்து அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போனோம். 근데 그 자매님이 걸어가서 그 열쇠를 가지고 문을 따고 들어가는 걸 보니까 소경이 아닌 것 같은 거예요. ஆனா அந்த சகோதரி அந்த அபார்ட்மெண்ட்ல ஏறி சாவியை போட்டு அந்த கதவை திறக்கிறதெல்லாம் நான் பார்க்கும்போது நான் அவங்க கண் பார்வை இருக்கிறவங்களை போல தான் எனக்கு தெரிந்தாங்க. 아니 저 자매님 소경이 맞나? இவங்க உண்மையாலே இப்ப கண் பார்வை இழந்தவங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம். 자연스럽게 문을 열고 안으로 들어갔어요. ரொம்ப சௌகரியமா அந்த கதவை திறந்து அந்த கதவுக்குள்ள போறாங்க. 제가 이제 열린 그 문을 열고 들어가다가 깜짝 놀랐습니다. அவங்க இந்த மாதிரி இப்ப சாவியை போட்டு அந்த கதவெல்லாம் திறக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 방안이 캄캄한 거예요. இப்ப அறைக்குள்ள எல்லாமே இருட்டா இருந்தது. 아유 자매님 불 좀 켜고 살아요. சகோதரியை தயவு செய்து லைட் போட்டு வாழுங்கன்னு நான் சொன்னேன். 근데 그 자매님이 뭐라고 말을 하느냐면 ஆனா அந்த சகோதரி என்ன பதில் சொன்னாங்கன்னா, 목사님 나는 집에서 불을 켜본 적이 없습니다. பாஸ்டர் எங்க வீட்ல லைட் போட்டதே கிடையாதுன்னு சொன்னாங்க. 여러분 불을 킨들 보이겠습니까? பிரியமானவர்களே அவங்க லைட் போட்டாலும் ஏதாவது பார்க்க முடியுமா? 안 보이잖아요. எதுவுமே பார்க்க முடியாது இல்லையா? 이분은 전기세를 내본 적이 없대요. இவங்க ஈவி பில் கட்டினதே கிடையாதான். 그러니까 이제
나는 안 보이는데 என்ன என்ன இப்போ அவங்களால பார்க்கவே முடியல. 이분은 캄캄한 데서 마치 눈이 보이는 것처럼 움직이는 거예요. ஆனா ரொம்ப இருட்டான அந்த அறையில கூட கண் பார்வை உள்ளவங்கள போல எல்லா இடத்துக்கும் அவங்க போறாங்க. 제가 이제 손을 더듬어 가지고 스위치를 찾아서 불을 켰어요. நான் என் கண்ணை இப்ப அங்க என் கையை வந்து அசைத்து கடைசியில அந்த சுவிட்சை நான் ஆன் பண்ணேன். 이분이 분명히 맹인인데 இவர் உண்மையாலே இவர் ஒரு குருடர். 커피 포트에다가 수도꼭지에서 물을 받아요. ஆனா அந்த காஃபி போடுற அந்த 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 பாத்திரத்துக்கு பக்கத்துல இருந்து தண்ணீரை முதல்ல எடுக்கிறான். 가스레인지 위에 갖다 놓고 가스를 켜서 불을 붙여요. இப்ப அடுப்பு மேல வச்சு அந்த கேஸையும் பத்த வைக்கிறான். 그리고 찬장에서 문을 열더니 커피 잔을 2개를 딱 꺼내는 거예요. அதுக்கப்புறம் மேல அவங்க கதவை திறந்து 2 காஃபி கப்ப கீழ எடுக்கிறான். 그리고 옆에 있는 데를 열더니 커피 2개를 딱 끄집어내 가지고 பக்கத்துல இருக்கிற இன்னொரு அறையை திறறாங்க. அதுல அந்த காஃபி பாக்கெட் எடுக்கிறான். 손으로 딱딱 찢어 가지고 커피를 2잔을 딱 집어넣었어요. அவங்க கையில அதை பிரிச்சு அந்த 2 காஃபியுமே அந்த கப்புல போட்டாங்க. 거짓말 같은 거예요. அவங்க சொல்றத பார்க்கும்போது அவங்க குருடரான்றது பொய்யான்னு எனக்கு ஒரு சந்தேகம். 아니 자매님 정말 맹인 맞아요? சகோதரியே நீங்க உண்மையிலே கண் பார்வை இல்லாதவர்களா? 아이고 목사님 맹인이라고 다 못 보는 줄 압니까? பாஸ்டர் இப்ப குருடர்னா எல்லாத்தையுமே எங்களால பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? 아니 보이면 맹인이 아니잖아요. இப்ப அவங்க எல்லாமே பார்த்தாங்கன்னா குருடர் கிடையாது. 목사님 우리가 눈으로 못 보지 다른 건 다 봅니다. போதுங்கரையா எங்களால கண்ணால தான் எல்லாத்தையுமே பார்க்க முடியாது. ஆனா மற்ற விஷயங்கள் எல்லாமே எங்களால பார்க்க முடியும். 아니 눈으로 못 보면 못 보는 거지 뭘 또 보는 게 있습니까? கண்ணால பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாதுன்னா வேற என்ன உங்களால பார்க்க முடியும்? 눈으로 보는 것만 빼고 나머지는 다 봅니다. இப்ப கண்ணால பார்க்கறதை தவிர மத்த எல்லாத்தையுமே எங்களால பார்க்க முடியும். 뭘 보는데요? எதை பார்க்கறாங்க? 먹어보고 입어보고 만져보고 எல்லாத்தையுமே இப்ப அவங்க நுகர்ந்து பார்த்து தொட்டு பார்த்து 다 본다는 거예요. எல்லாத்தையுமே பார்க்கறாங்க. 이분은 빛이 없는 데서 움직이는 게 나보다도 더 잘 움직여요. வெளிச்சம் இல்லாத இடத்துல இப்ப அவங்க நகர்வது என்ன காட்டில பல மடங்கு அவங்க நல்லாவே நகருவாங்க. 빛이 없는 그곳에서는 내가 장님인 거예요. வெளிச்சம் இல்லாத இடத்துல நான் தான் குருடன். 그래서 그분이 그날 커피를 타주는 것을 먹고 왔어요. அதனால அந்த நாள் அவங்க எனக்கு ஆயத்தம் செய்த காஃபியை குடிச்சு நான் வீட்டுக்கு வந்தேன். 생각이 많이 됐습니다. நிறைய அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். 여러분 우리가 보려고 한다면 2가지가 필요해요. பிரியமானவர்களே இப்ப நம்ம பார்க்கணும் நம்ம விரும்பும் பொழுது 2 காரியங்கள் அவசியம். 첫 번째 뭐가 필요할 것 같습니까? முதல்ல எது அவசியம் நினைக்கிறீங்க? 여러분 듣지만 말고 같이 생각을 하셔야 됩니다. கேட்க மாத்திரம் வேணாம், நம்ம சேர்ந்து யோசித்து நம்ம பதில் சொல்லலாம். 듣고 지나가면 금방 잊어버리지만 நீங்க கேட்டு போயிட்டீங்கன்னா உடனே அதை எல்லாமே கடந்து போயிடும். 듣고 같이 생각을 하면 여러분의 마음에 남습니다. இதை கேட்டு நீங்களும் யோசித்து பதில் சொன்னீங்கன்னா உங்களுடைய ஞாபகத்துல அது ஆழமா பதியும். 자 보려고 그러면 첫 번째 뭐가 필요해요? இப்ப நம்ம பார்க்கணும் அப்படினாலே முதல்ல தேவையான ஒரு காரியம் என்னது? 첫 번째 눈이 있어야 되죠. முதல்ல கண் இருக்கணும் இல்லைங்களா? 눈 없이 볼 수 있어요? கண் இல்லாம பார்க்க முடியுமா? 제일 먼저 눈이 있어야 됩니다. முதல் இருக்க வேண்டிய காரியம் கண்கள். 두 번째 빛이 있어야 됩니다. இரண்டாவது வெளிச்சம் இருக்கணும். 그 자매님은 빛은 있는데 눈이 없으니까 못 보고 அந்த சகோதரிக்கு இப்ப வெளிச்சம் இருக்குது ஆனா கண்கள் இல்லாதனால பார்க்க முடியல. 나는 눈이 있는데 빛이 없으니까 못 본 거예요. ஆனா எனக்கு கண்கள் இருக்குது வெளிச்சம் இல்லாதனால நான் பார்க்க முடியல. 보려면 눈이 있어야 되고 빛이 있어야 됩니다. பார்க்கணும் அப்படினாலே நம்முடைய கண்களும் வெளிச்சமும் இருக்கணும். 영적인 세계도 똑같습니다. ஆவிக்குரிய உலகத்திலுமே அதே போலதான். 하나님께서 우리에게 눈과 빛을 주셨는데 그걸 잃어버린 때가 있었습니다. கர்த்தர் நமக்கு ஏற்கனவே கண்களையும் வெளிச்சத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நாம் அதை இழந்த நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. 그게 오늘 읽었던 여러분이 읽었던 창세기 3장 이야기입니다. அந்த பகுதி தான் இன்றைக்கு நம்ம வாசித்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். 하나님께서 사람을 지으실 때에 கர்த்தர் மனிதனை உருவாக்கும் பொழுது 창세기 2장 7절에 보면 이렇게 기록되어 있습니다. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 여호와 하나님이 흙으로 사람을 지으시고 தேவனாகிய கர்த்தர் மனிதர்களை மண்ணின் மூலமாக படைத்து 그 코에 생기를 불어넣으시니 사람이 생명이 된지라. அவருக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். 사람은 2가지 재료를 가지고 만들어졌는데요. 2 பொருட்கள் மூலமாக மனிதனை கர்த்தர் உருவாக்கினார். 첫 번째는 흙으로 만들어진 몸이 있어요. முதலாவது இந்த மண்ணின் மூலமாக உருவாக்கின நம்முடைய சரீரம் இருக்கிறது. 이 몸은 흙으로 되었기 때문에
부족하면 흙을 채워야 돼요. இந்த சரீரம் மண்ணின் மூலமாக உருவாக்கப்பட்டது நிமித்தமாக எந்த ஒரு குறைவு ஏற்பட்டாலும் மண்ணின் மூலமாக தான் இதை நாம் சீர்படுத்த முடியும். 그래서 먹는 거 마시는 거 다 흙에서 나와요. ஆகவேதான் நாம் சாப்பிடுவது நாம் குடிப்பது எல்லாமே இந்த மண்ணின் மூலமாக வரக்கூடிய பொருட்கள். 그리고 호흡이 멈추고 죽으면은 이 몸은 흙으로 돌아갑니다. அதே போல நம்முடைய மூச்சை இழந்த அந்த நிமிஷம் இந்த மண்ணிற்கு நாம் மீண்டுமாக திரும்புகிறோம். 다음에 우리 이 흙으로 된 몸 안에 있는 생명이 있어요. அடுத்ததாக இந்த மண்ணின் மூலமாக உருவாக்கப்பட்ட சரீரத்திற்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. 그 생명은 여호와 하나님께로부터 나온 겁니다. அந்த ஜீவன் என்பது தேவனாகிய கர்த்தர் மூலமாக வந்தது. 죽은 사람을 보고 돌아가셨다라는 말을 쓸 때가 있습니다. இறந்து போன மனிதனை பார்த்து இவர் இயற்கை எய்தினார், காலமானார் என்று நாம் கூறுவோம். 그 말은 어디에선가 왔는데 온 곳으로 다시 간다는 이야기예요. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவர் ஒரு இடத்திலிருந்து வந்தார், அந்த இடத்திற்கு திரும்பி சென்றார் என்ற அர்த்தம். 몸은 흙에서 왔기 때문에 흙으로 돌아갑니다. நம்முடைய சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, ஆகவே இந்த மண்ணிற்கு அது திரும்பும். 영혼은 하나님께로부터 왔기 때문에 하나님께로 돌아가는 겁니다. நம்முடைய ஆத்மாவோ தேவனிடத்திலிருந்து வந்தது நிமித்தமாக தேவனிடத்திற்கு அது திரும்பும். 하나님이 그렇게 지으셨습니다. கர்த்தர் இந்த வகையில் நம்மை சிருஷ்டித்தார். 그런데 하나님께서 에덴의 동산을 지으셨어요. ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தையும் உருவாக்கினார். 그 동산에 먹기 좋은 나무 실과와 보기에 좋은 나무를 많이 심어놨습니다. அந்த தோட்டத்திற்கு இது ருசியான நிறைய பழங்கள் உடைய அந்த மரத்தையும் அவர் உருவாக்கினார். பார்ப்பதற்கு அழகான நிறைய மரங்களையும் கர்த்தர் உருவாக்கினார். 제가 여러 나라를 다니다 보니까 한국에서 볼 수 없는 아주 희귀하고 맛있는 과일들이 많은 걸 봤습니다. பல தேசங்களுக்கு நான் செல்லும் பொழுது தென்கொரியாவில் பார்க்க முடியாத, நான் பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக ருசியான பழங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். 인도에 오니까 또 인도에서 나는 과일들이 참 많더라고요. இந்தியாவில் நான் வந்து பார்க்கும் பொழுது இந்தியாவில் இருந்து வரக்கூடிய பழங்களும் மிக அதிகம். 네, 저 이름만 들었지 먹어보지 못했던 걸 이번에 와서 처음 먹어봤어요. வெறும் பெயர் மாத்திரம் இதுவரையிலும் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் சாப்பிட்டது கிடையாது. இந்த முறை இங்க வந்து நான் அதை சாப்பிட்டு பார்த்தேன். 여러분 태국 방콕이라고 하는 그 공항이 있습니다. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாங்காக் இருக்கிறது இல்லையா, தாய்லாந்தில். 그 방콕에 있는 공항 안에 과일을 파는 가게가 있는데 요 건물의 반 정도 돼요. இந்த பாங்காக் விமான நிலையத்துல வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப் ஒன்று இருக்கிறது. இந்த அரை அளவுக்கு அந்த ஒரு கடை இருக்கிறது. 굉장히 큰 상점이죠. அது மிகப்பெரிய ஒரு நல்ல வியாபாரம் விமான நிலையத்தில் இருப்பது நிமித்தமாக. 거기에 보지도 듣지도 못했던 과일들이 가득 쌓여 있는데 நம்ம பார்த்திராத, நம்ம கேள்விப்பட்டிராத நிறைய வகையான பழங்கள் எல்லாமே அங்க நிரப்பப்பட்டிருக்கிறது. 한국에서 나는 과일은 10가지 정도밖에 안 돼요. தென்கொரியால வந்து இப்போ ஒரு சில வகைகள் மாத்திரம் தான் இருக்கிறது. 내가 보지도 못하고 듣지 못한 과일들이 그렇게 많아요. நான் இதுவரை பார்த்திராத, கேள்விப்பட்டிராத பல வகையான பழங்கள் அங்க இருந்தது. 저게 처음에 다 어디 있었을까? நான் முதன் முறையாக தான் அங்க நான் இது எல்லாவற்றையுமே பார்த்தேன். 제가 볼 때는 에덴 동산 안에 다 있었을 것 같더라고요. நான் யோசித்து பார்க்கிறேன், ஏதேன் தோட்டத்தில் இதை விட இன்னும் பல வகையான எல்லா பழங்களும் இருந்திருக்கும். 그리고 하나님께서 아담을 지으시고 에덴 동산 안에 두셨습니다. அதற்கு பிறகு கர்த்தர் ஆதாமை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக வைத்தார். 그리고 아담에게 말씀하셨어요. அதன் பின் தேவன் ஆதாமை நோக்கி சொன்னார், 이 동산에 있는 모든 나무의 실과를 내가 임의로 먹되 இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழங்களையுமே நீ தொடலாம், நீ புசிக்கலாம். 동산 중앙에 있는 나무 중에서 선악을 알게 한 나무 실과는 먹지 마라. ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். 그것을 먹는 날에는 정령 죽으리라. அதை புசிக்கும் நாளே சாகவே சாவாய். 2장 17절에 그렇게 말씀을 하셨습니다. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு கர்த்தர் இப்படியாக கூறினார். 아담이 하나님의 말씀을 그대로 들었지요. ஆதாம் தேவனுடைய வார்த்தையை உள்ளபடியே கேட்டார். 그 후에 아담이 혼자 있는 것이 좋지 못한 걸 보시고 அதன் பின் ஆதாம் தனிமையில் இருப்பது நல்லது அல்ல என்று தேவன் கண்டார். 아담을 잠시 잠들게 하시고 그의 갈비뼈를 뽑아서 흙을 채워서 여자를 만들어 줬습니다. கொஞ்ச நேரம் ஆதாமை ஆழ்ந்த நித்திரைக்குள்ளாக ஆழ்த்தி அவனுடைய விலாலும்பை எடுத்து கர்த்தர் அவன் மூலமாக இந்த பெண்ணையும் சிருஷ்டித்தார். 그 여자를 데리고 아담에게 왔습니다. அந்த பெண்ணை அழைத்து ஆதாமிடத்தில் கர்த்தர் கொண்டு சேர்த்தார். 잠에서 깨어난 그 아담이 하와를 보고 이렇게 얘기합니다. நித்திரையிலிருந்து எழுந்த இந்த ஆதாம் ஏவாளை பார்த்து இப்படியாக கூறுகிறான், 이는 내 뼈 중에 뼈요 살 중에 살이니라. இவள் என்னுடைய எலும்பிற்கு எலும்பு, என்னுடைய சரீரத்திற்கு சரீரம் என்று கூறுகிறான். 혹시 여기 시집 가신 여자분들 손 들어 보세요. திருமணமான சகோதரிகள் கையை உயர்த்துங்கள். 몇 분 안 되시? 저 뒤에 있구나. 혹시 여러분 남편에게서 그런 그 고백을 들어보신 적 있습니까? உங்களுடைய கணவரிடத்திலிருந்து இந்த வகையான ஒரு வார்த்தைகளை எப்பொழுதாவது நீங்க கேட்டிருக்கீங்களா?
당신은 내 뼈 중에 뼈요 살 중에 살입니다. நீர் என்னுடைய எலும்பிற்கு எலும்பு என்னுடைய சரீரத்திற்கு சரீரம் என்று உங்களை பார்த்து உங்களுடைய கணவர் சொன்னதுண்டா? 그런 얘기를 못 들어봤어요? இந்த மாதிரி நீங்க கேள்விப்படலையா? 그러면 그 남편들 회개해야 됩니다. அந்த கணவர்கள் எல்லாமே மனம் திரும்பணும். 아담이 하와를 보면서 그렇게 이야기했거든요. ஆதாம் ஏவாளை பார்த்து இப்படியாக கூறினார். 세상에서 가장 아름다운 사랑의 고백. இந்த உலகத்திலே மிகவும் அழகான ஒரு கன்ஃபெஷன் சொல்லலாம். 당신은 내 뼈 중에 뼈요 살 중에 살입니다. என்னுடைய சரீரத்திற்கு சரம் என்னுடைய எலும்பிற்கு எலும்பு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் 남자가 여자에게 할 수 있는 최고의 그 사랑의 고백입니다. ஒரு ஆண் பெண்ணை பார்த்து சொல்லக்கூடிய மிக சிறந்த அன்பின் வார்த்தைகள் என்று கூறலாம். 저 남편 되시는 분들이 있으면 회개하시고 오늘 밤에 손잡고 꼭 얘기해 주세요. இங்க இருக்கக்கூடிய கணவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி இந்த ராத்திரிக்குள்ளாக அனைவரும் இந்த வார்த்தைகளை தயவு செய்து உங்களுடைய மனைவியிடம் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். 저는 자주 우리 집사람한테 그런 이야기를 합니다. நான் அடிக்கடி என்னுடைய மனைவியை பார்த்து இந்த வார்த்தைகளை கூறியிருக்கிறேன். 근데 우리 집사람이 그래요. என்னுடைய மனைவி என்னை பார்த்து இப்படி பதில் சொல்வார். 아우 그런 소리 들으면 닭살 돋아. இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷம். 근데 어쨌든 그 성경적인 고백이에요. ஆனால் எப்படியோ இது வேதாகமத்தின்படியான ஒரு வார்த்தை. 그래서 하나님 만들어 주신 에덴 동산 안에서 கர்த்தர் உருவாக்கின இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக 아담과 하와 두 사람이 그곳에 있는 과일을 따먹으면서 오랜 시간 동안 행복하게 있었습니다. ஆதாம் ஏவாளும் அங்க இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டு நீண்ட காலமாக மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். 그런데 창세기 3장에 나오는 어느 날 그 땅에 뱀의 몸을 입은 사단이 들어왔습니다. ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு நாள் சர்ப்பத்தினுடைய சரீரத்தின் மூலமாக வந்த சாத்தானும் இங்கு இருக்கிறான். 여러분 이 뱀이 사단인 건 아십니까? இந்த சர்ப்பம் சாத்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? 아세요? தெரியுமா? 아시는 분 손 들어보세요. யாருக்கெல்லாம் தெரியும் கையை உயர்த்துங்க. 예, 감사합니다. நன்றி. 모르는 분들을 위해서 우리가 성경에서 한번 찾아보겠습니다. தெரியாதவங்களுக்காக வேதத்தின் மூலமாக நம்ம வசனத்தை பார்க்கலாம். 요한계시록 வெளிப்படுத்தின விசேஷம் 이런 건 한 번씩 찾아보면 참 좋습니다. எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நம்ம பார்த்தோம்னா மிக நன்றாக இருக்கும். 요한계시록 12장 வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9절을 한번 찾겠습니다. 9ஆம் வசனத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வல் சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். 여기에 보면은 사단의 정체에 대해서 잘 나와 있습니다. சாத்தானுடைய தோற்றத்தை குறித்து அவன் எப்பேர் பெற்றவன் என்பது குறித்து இந்த வசனம் கூறுகிறது. 옛 뱀 곧 마귀라고도 하고 사단이라고 하는 자라고 그랬습니다. மோசம் போகிற பிசாசு என்றும் சாத்தான் என்கிற பழைய பாம்பு என்றும் நாம் பார்க்கிறோம். 왜 옛뱀이라고 그랬냐면 옛날 에덴 동산에 뱀의 몸을 입고 왔다는 거죠. பழைய பாம்பு என்ற வசனம் கூறுவதனுடைய காரணம் என்னவென்றால் பல நாட்களுக்கு முன்பதாக ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தினுடைய சரித்திரம் மூலமாக சாத்தான் காட்சி அளித்தது நிமித்தமாக 그가 하는 일이 뭐냐? 온 천하를 꿰는 일을 해요. அவன் செய்த காரியம் என்னது? முழு பூமியையும் விழத்தள்ள பண்ணினான். 꿰인다는 말은 속여서 뺏는다 그런 뜻이죠. விழத்தள்ள பண்ணினான் என்றால் ஒருவனுடைய கையில் தான் அதை பறித்து விட்டான் என்ற அர்த்தம். 그래서 그 이름을 마귀나 혹 사단이라고도 그렇게 부릅니다. ஆகவே அவருடைய பெயரை சாத்தான் என்று நாம் அழைக்கிறோம். 이제 창세기 3장에 들어온 뱀의 정체를 여러분 아시겠습니까? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய இந்த சர்ப்பத்தை குறித்து இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? 아시겠습니까? புரிகிறதா? 아시면 아신다고 의사 표현을 해주세요. இப்ப புரிந்தது என்ற தயவு செய்து உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துங்கள். 이 이야기는 서로 주거니 받거니 그렇게 해야 재미가 있어요. இருவருமே நாம் உரையாடி பேசி இந்த செய்தியை வழங்கினால்தான் சுவாரஸ்யமாக இருக்கும். 그래야 또 말이 오고 가야 마음도 왔다 갔다 할 수 있습니다. உடைய வார்த்தை சென்று வந்தால்தான் இருதயம் சென்று வர முடியும். 어느 날 뱀의 몸을 입고 에덴 동산에 들어온 사단이 하와에게 질문을 했습니다. ஒரு நாள் சர்ப்பத்தினுடைய சரீரத்தின் மூலமாக வந்த இந்த சாத்தான் ஏவாளை நோக்கி இப்படியாக கேள்வி கேட்கிறான். 하나님이 참으로 너희에게 동산 모든 나무의 실과를 먹지 말라고 하시더냐 하고 물었어요. தேவன் உங்களை பார்த்து தோட்டத்தில் கூடிய விருட்சத்தின் கனிகள் எல்லாவற்றையுமே புசிக்க கூடாது என்று கூறினாரா? 그건 아니죠. அப்படி தேவன் கூறவில்லை இல்லையா? 더군다나 사단이 어떻게 물었냐면 부정적으로 물었어요. சாத்தான் எந்த வகையில் கேட்கிறான் என்றால் நம்பிக்கையற்ற வகையில் இவர்களை பார்த்து கேட்கிறான். 부정적인 말을 들으면 마음에서 부정적인 생각이 올라오게 돼 있습니다. நம்பிக்கையற்ற வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலிருந்து நம்பிக்கையற்ற யோசனை தான் எழும்பும்.
하나님은 명확하고 분명하게 말씀하시지 부정적으로 말씀하지 않거든요. கர்த்தர் மிக தெளிவாக துல்லியமாக மாத்திரமே தான் நம்மிடம் வசனத்தை கூறுவார். அவர் நம்பிக்கையற்ற வகையில் நம்மிடம் அவர் பேசுவது கிடையாது. 여러분들이 교회 안에서 신앙생활할 때에 부정적인 말을 하는 사람들은 조금 경계해야 될 필요가 있어요. சபைக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது கூட நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசுகிறவர்களும் இதை குறித்து நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். 자신의 마음속에서도 부정적인 생각이 올라오면 이거 좀 조심해야 되겠다는 생각을 가질 필요가 있습니다. தன்னுடைய இருதயத்திலிருந்து நம்பிக்கையற்ற அந்த யோசனை எழும்ப பொழுது இதை குறித்து நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கணும். 여자가 뱀이 하는 이야기를 듣고 대답을 했지요. இந்த ஸ்திரீயானவள் சர்ப்பத்தினுடைய வார்த்தையை கேட்டு பதில் அளிக்கிறார். 우리가 동산나무에 있는 모든 실과는 먹을 수 있으나 தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கனிகளையும் நாங்கள் புசிக்கலாம். 여호와 하나님의 말씀에 동산 중앙에 있는 나무 실과는 먹지도 말고 만지지도 말라. ஆனால் தோட்டத்தில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கனியை புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது. 너희가 죽을까 하노라 하셨느니라. நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்க வேண்டாம். 정확하지도 않고 애매하게 말을 한 거예요. துல்லியமாகவும் ஸ்திரீயானவள் பதில் சொல்லவில்லை, ஏனோ தானோ என்று பதில் அளிக்கிறார். 다시 말하면 하와는 하나님의 말씀을 정확하게 몰랐어요. மறு வார்த்தையில் ஏவாளுக்கு தேவனுடைய வார்த்தை துல்லியமாக தெரியவில்லை. 동산 중앙에는 생명나무와 선악을 알게 한 나무 두 가지가 있었습니다. தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தின் கனியிலுள்ள மரமும் இருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரமும் உள்ளது. 생명나무 실과는 당연히 먹어야 되고요. இந்த ஜீவ விருட்சத்தின் மரத்தை கண்டிப்பாக அவர்கள் புசிக்கணும். 선악을 알게 한 나무 실과를 따먹으면 안 돼요. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரத்தை அவர்கள் புசிக்க கூடாது. 왜냐하면 먹는 날에는 정령 죽으리라고 말씀하셨기 때문에. ஏனெனில் அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கர்த்தர் கூறினார். 근데 여자는 생각하기를 ஆனால் ஸ்திரீயானவள் யோசிக்கிறார், 동산 중앙에 있는 생명나무도 있고 선악을 알게 한 나무도 있는데 தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தின் மரமும் இருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்க மரமும் இருக்கிறது. 이걸 그냥 몽땅 싸잡아 가지고 먹지도 말고 만지지도 말라고 했다는 거죠. இதை முழுவதாக நாங்கள் தொடவும் கூடாது, புசிக்கவும் கூடாது என்று பதில் அளிக்கிறார். 정확하게 하나님의 말씀이 아니죠. இது துல்லியமாக தேவனுடைய வார்த்தை இல்லை. 그리고 또 뭐라고 말했냐면 먹지도 말고 만지지도 말라라고 했다고 그랬어요. வேறு என்ன வார்த்தைகளை கூறுகிறார்? அதை நாங்கள் புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது என்று கர்த்தர் சொன்னதாக கூறுகிறார். 한번 생각을 해봅시다. யோசித்து பார்க்கலாம். 자, 먹지 말라고 그랬으니까 먹지 말아야 되겠죠. புசிக்க கூடாது என்று சொன்னால் புசிக்க கூடாது இல்லையா? 먹지 말아야 되겠죠. புசிக்க கூடாது இல்லையா? 저 뒤에 저 시커먼 데 있는 분들 잘 보세요. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே கவனமா பாருங்க. 졸지 마시고. யாரும் தூங்க கூடாது. 먹지 말아야 되겠죠. புசிக்க கூடாது இல்லையா? 만지면 돼요, 안 돼요? அவங்க இப்ப தொட்டு பார்க்கலாமா, பார்க்க கூடாதா? 된다는 분 손 들어보세요. இப்ப தொட்டு பார்க்கலான்ற சொல்றவங்க கையை உயர்த்துங்க. 자, 그러면 다시 내리고 안 된다는 분 손 들어보세요. இல்ல தொட்டு கூட பார்க்க கூடாதுன்னு சொல்றவங்க இப்ப கையை உயர்த்துங்க. 자, 손 내리시고. சரி, எல்லாருமே 이게 கையை கீழே 진짜 போடுங்க. 중요한 겁니다. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 이것도 저것도 아니고 손 안 든 사람 드세요. இதுவும் இல்லைங்க அதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. 자, 다시 한번 묻겠습니다. மீண்டுமாக நான் கேட்கிறேன். 손 안 든 사람 손 들으라고 그랬는데 안 든 사람 손 들어보세요. கையை இப்போ உயர்த்தாதவங்க உயர்த்துங்க நான் சொல்றேன். இப்ப நீங்க கையை உயர்த்துங்க. 두 분밖에 없어요. ரெண்டு பேர் மாத்திரம் தான் எதுக்குமே கையை உயர்த்தலையா? 여러분 신앙생활하면서 그렇게 하면 절대 안 됩니다. ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த மாதிரி நீங்க வாழவே கூடாது. 내가 한 것이 잘못됐냐 잘했냐가 중요한 거 아니에요. நான் செய்வது சரியா தவறா இது முக்கியமே கிடையாது. 이쪽이든 분명하게 해야 돼요. இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஏதோ ஒரு பக்கத்துல நம்ம தெளிவா நிக்கணும். 마음의 표시를 분명하게 할 수 있어야 된다 이 말입니다. நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறத உள்ளபடியே நம்ம வெளியும் காண்பிக்க தெரிஞ்சுக்கணும். 이것도 아니고 저것도 아니고 숨어서 사는 사람은 신앙생활이 안 돼요. இதுவும் இல்ல அதுவும் இல்லாம எல்லாத்துலயும் மறைஞ்சு வாழ்றவங்களால ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவே முடியாது. 맞느냐 틀리냐가 중요한 게 아니고 சரியோ தவறோ அது முக்கியம் அல்ல. 내 마음이 어떤 쪽에 있느냐를 분명하게 말하는 것 이게 중요한 거예요. என்னுடைய இருதயம் எந்த பகுதி எந்த திசையில் இருப்பது என்பதை தெளிவாக நாம் வெளியில் காண்பிப்பது மிக முக்கியம். 다시 한번 묻겠습니다. மீண்டுமாக நான் கேட்கிறேன். 자, 만지면 돼요, 안 돼요? அது தொடலாமா தொடக்கூடாதா? 자, 된다는 사람 손 들어보세요. தொடலான்றவங்க கையை உயர்த்துங்க. 이제 아까보다 많아졌습니다. சரி, இப்ப 손 நிறைய பேர் கையை 내리세요. உயர்த்துறீங்க. கையை கீழே போடுங்க. 만지면 안 된다는 사람 손 들어보세요. இது தொடவும் கூடாதுன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. 예, 아까보다 더 많아졌습니다. முன்னாடி 내리세요. இருந்த தடவை நிறைய பேர் உயர்த்துட்டீங்க. கையை கீழே போடுங்க. 이것도 저것도 아니고 손 안 든 사람 손 들어보세요. இதுவும் இல்ல அதுவும் இல்லன்றவங்க கையை உயர்த்துங்க. 지금 여기 자기를 속이는 사람이 12명 반대예요. இப்ப இங்க உங்களை நீங்க மறைச்சுக்கிறவங்க இப்ப 10 பேர் கூட இங்க இருக்க கூடாது.
이건 중요한 겁니다, 여러분. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 마음을 속이면 안 돼요. நம்முடைய இருதயத்தை ஒழிக்க கூடாது. 여러분들 이곳에 와서 신앙이 100점이라고 확인받을 필요 없어요. இந்த இடத்துக்கு வந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை 100க்கு எவ்வளவு மதிப்பெண் இருக்குதுன்னு சோதிச்சு பார்க்க வேண்டிய அந்த அவசியம் நமக்கு கிடையாது. 미안하지만 여기 신앙 100점인 사람 아무도 없어요. மன்னித்திருங்க, இந்த இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை 100 மதிப்பெண் இருக்கிறவங்க யாருமே கிடையாது. 여러분이 인정받으려고 해서 되는 건 아니에요. மற்றவர்கள் மூலமாக நல்ல உபசரிப்பை பெறுவதற்காகவும் நம்ம இங்க வரல. 모르는 걸 배우러 왔고. தெரியாத காரியத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். 그러면 마음을 정확하게 표현을 해야 됩니다. உடைய இருதயத்தை உள்ளபடியே நீங்க துல்லியமாக வெளிப்படுத்தணும். 다시 한번 묻겠습니다. மீண்டுமாக கேட்கிறேன். 자, 먹어도 되는 사람 손 들어 보세요. இதை புசித்தாலும் பரவாயில்லை அப்படின்றவங்க கையை உயர்த்துங்க. 먹어도 된다. இதை புசிக்கலாம், 손 들어 보세요. கையை உயர்த்துங்க. 없네. யாருமே இல்லையே. 내려 보세요. சரி, நன்றி. 자, 만져도 된다. 손 들어 보세요. இதை தொடலான்றவங்க கையை உயர்த்துங்க. 아, 아까보다 많아졌습니다. முன்னாடி 내리세요. நிறைய பேர் கைகளை போடுங்க. 만지면 안 된다. 손 இதை 들어 தொடவே 보세요. கூடாதுன்றவங்க. 두 번 듣는 사람도 있네. ரெண்டாவது இது முன்னாடி 만지면 안 தொடலாம்ல அதை 된다. தூக்குறீங்க. 자, சரி, 손 내리세요. கைகளை போடுங்க. 이것도 저것도 손 안 든 사람 손 드세요. இதுவும் கிடையாதுங்க அதுவும் கிடையாதுன்றவங்க கையை உயர்த்துங்க. 예, 여러분 있는데 한 분만 정직하게 손 드셨어요. ஒருத்தர் மாத்திரம் தான் உண்மையா பதில் சொல்லியிருக்காரு. 여호와의 축복이 그대에게 있을지어다. தேவனுடைய ஆசீர்வாதம் அவருக்கு அப்படியே வரும். 자, 여러분, 이게 웃자고 농담하는 게 아닙니다. அன்பானவர்களே, இது வேடிக்கையான ஒரு காரியம் அல்ல. 굉장히 중요한 것이기 때문에 여러분에게 여러 번 얘기한 겁니다. மிகவும் முக்கியமான காரியம்னால தான் நான் மீண்டும் மீண்டும் பலமுறை உங்ககிட்ட நான் அதை கேட்கிறேன். 하나님께서 말씀하시기를 தேவன் அவருடைய வார்த்தையில் கூறினார், 선악을 하게 나무실과는 먹지 말라. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திற்கனியை புசிக்க வேண்டாம். 먹는 날에는 정령 죽으리라 그랬습니다. அதை புசிக்கும் நாளே சாகவே சாவா என்று கூறினார். 근데 여자는 정확하게 몰랐어요. இந்த ஸ்திரீயானவளுக்கு துல்லியமாக இது தெரியவில்லை. 그래서 여호와의 말씀에 동산 중앙에 나무실과는 먹지도 말고 만지지도 말라 혹 죽을까 하노라 하셨느니라고 애매하게 대답을 했어요. தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கனியை நாங்கள் புசிக்கவும் கூடாது தொடவும் கூடாது என்று அதை சாகாதபடிக்கு நாங்கள் புசிக்க வேண்டாம் என்று ஏனோ தானோ என்று பதிலளிக்கிறார். 신앙생활을 애매하게 하는 사람은 사단의 표적이 되기 쉽습니다. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்கள் சுலபமாக சாத்தானுடைய தந்திரத்திற்குள்ளாக விழுந்து போகிறார்கள். 여자의 마음이 분명치 않은 것을 보고 뱀이 하나님의 말씀을 뒤집어 엎어버렸어요. ஸ்திரீயாளுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை துல்லியமாக இல்லாததை பார்த்து சாத்தான் தேவனுடைய வார்த்தையை உடனடியாக மாற்றுகிறான். 결코 죽지 아니하리라. நீங்கள் சாகவே சாகவா என்ற இந்த கர்த்தருடைய வார்த்தையை மாற்றுகிறான். 뱀은 말했습니다. சர்ப்பம் உடனே கூறியது, 결코 죽지 아니하리라. நீங்கள் சாகவே சாவதில்லை. 하나님은 말씀하시기를 தேவன் என்ன சொன்னார்? 정령 죽으리라 그랬습니다. சாகவே சாவாய். 그런데 여자가 하나님의 말씀을 버리고 뱀이 하는 말을 받아들인 거예요. ஆனால் இந்த ஸ்திரீயோ தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிந்து சாத்தானுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார். 한 번도 뱀은 여자에게 따먹으라고 말한 적이 없어요. ஒரு முறை கூட இந்த சர்ப்பம் இந்த ஸ்திரீயை பார்த்து நீங்கள் தொடலாம் தொடக்கூடாது என்று கூறவில்லை. 뱀이 하는 말을 받아들인 거예요. சர்ப்பம் சொன்ன இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். 뱀의 말 속에는 சாத்தானுடைய வார்த்தைக்குள்ளாக 뱀의 사상이 들어 있습니다. இந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்குள்ளாக சாத்தான் அடங்கி இருக்கிறான். 뱀의 말을 받아들인 것은 இந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் 뱀의 사상을 받아들인 겁니다. இந்த சர்ப்பத்தினுடைய உண்மையான தோற்றத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் என்ற அர்த்தம். 이렇게 예를 들어 볼게요. உதாரணத்திற்கு நான் கூறுகிறேன். 요 앞에 계시는 우리 형제님이 식사 시간이 됐는데 뭘 먹을 생각이 없이 그냥 앉아 있었어요. இப்ப இங்க முன்பு இருக்கக்கூடிய இந்த சகோதரர் வந்து இப்ப இந்த சாப்பிடுற நேரத்துல வந்து எதை சாப்பிடுறதுன்னு இப்ப யோசிக்காம இருக்கிறார். 제가 가서 이야기를 합니다. உதாரணத்துக்கு இப்ப அவரை பார்த்து நான் கூறுகிறேன், 형제님 오늘 점심 때 뭐 먹을 거 있어요? சகோதரர் இன்னைக்கு நம்ம ராத்திரி சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்குதா? 목사님 별로 생각이 없는데요. பாஸ்டர் எனக்கு அதை பத்திலாம் அவ்வளவு சரியா தெரியலன்னு சொல்லுங்க. 요 앞에 있는 가게 가면은 카레를 맛있게 하는데 우리 거기 가서 카레 먹읍시다. 카레. சரி, முன்னாடி ஒரு கடை இருக்குது, அங்க வந்து இந்த கறி ரொம்ப சூப்பரா செய்வாங்க, நம்ம அதை போய் சாப்பிடலாம். 그 이야기를 듣기 전까지는 இத கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் 카레를 먹으러 갈 생각이 없었어요. நான் இப்ப கறியை சாப்பிடணுன்ற அந்த யோசனை எனக்கு கிடையாது. 그런데 내가 이제 카레를 먹으러 가자고 하는 얘기를 했을 때 ஆனா இப்ப நம்ம சாப்பிட போலாம், இந்த குழம்பு சாப்பிட போலாம்னு சொல்லும்போது 그 말을 받아들이면 அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன்னா, 그러면 카레 한번 먹어볼까? சரி அப்ப அந்த கடைக்கு போய் அதை சாப்பிட்டு பார்க்கலாம். 목사님 같이 먹으러 가지요 뭐. பாஸ்டர் அப்ப வாங்க சேர்ந்து போலாம். 자, 처음에 카레를 먹고 싶은 마음은 내 마음이었습니까? 형제님 마음이었습니까? முதல்ல கடைக்கு போயிட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறது என்னுடைய இதயமா இருந்ததா இல்ல அந்த சகோதரருடைய இதயமா இருந்ததா? 예? 내 마음이었습니까? 형제님 마음이었습니까? என்னுடைய இதயமா இருந்ததா இல்ல அவருடைய இதயமா இருந்ததா?
내 마음이죠. என்னுடைய இதயம் தானே. 그런데 카레를 먹으러 갑시다라고 말을 했는데 그 얘기를 들었어요. ஆனா இப்ப நம்ம சாப்பிட போலான்னு நான் சொன்னதை அவர் கேட்கிறார். 그러니까 카레를 먹으러 가고 싶은데 마음이 말에 실려서 형제님 마음 속에 들어간 겁니다. இப்ப இந்த குழம்பு சாப்பிட போலான்னு சொல்ற என்னுடைய இதயம் வார்த்தையின் மூலமாக இந்த சகோதரனுடைய இதயத்திற்குள்ளேயே அது உள்ள புகுந்துருச்சு. 그때부터는 형제님 마음이 아니고 내 마음이 형제님을 움직이는 거예요. அந்த நேரம் முதற்கொண்டு இப்ப அந்த சகோதரனுடைய இதயம் இல்ல, என்னுடைய இதயம் தான் இப்ப அவர் அசைக்க ஆரம்பிக்குது. 아, 카레를 먹으러 갈까? சரி, அப்ப நம்ம அந்த கறி குழம்பு சாப்பிட போலாம். 목사님 갑시다. பாஸ்டர் சரி போலாம் வாங்க. 그래서 이제 나하고 같이 가서 카레를 먹었어요. அதனால என்னோட சேர்ந்து இப்ப போயிட்டு அந்த குழம்பு சாப்பிடுறாங்க. 자기가 먹은 겁니까? 내 생각을 받아들여서 먹은 겁니까? அவர் சாப்பிடுறாரா இல்ல யோசனை ஏற்றுக்கொண்டு சாப்பிடுறாரா? 생각을 받아. 내 말을 받아들였기 때문에 먹은 거잖아요. என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதனால தானே அவர் சாப்பிடுறார். 마찬가지입니다. அதே போலதான் 여자도 선악을 알게 나무 실과를 따먹고 싶은 생각이 없었어요. ஸ்திரீக்கும் இந்த நன்மை தீமை கனியை புசிக்கக்கூடிய யோசனை முன்பு இல்லை. 그런데 뱀이 말을 했습니다. ஆனால் இந்த சர்ப்பம் அவளை பார்த்து கூறுகிறது, 결코 죽지 아니하리라. நீங்கள் சாகவே சாவது இல்லை. 그것을 먹는 날 너희 눈이 밝아져서 하나님과 같이 됨을 하나님이 아심이니라. அதை புசிக்கும் நாள் உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவனை போல ஆவீர்கள் என்று கூறுகிறார். 그 뱀의 말을 딱 받아들이고 난 순간부터 இந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நொடி முதற்கொண்டு 선악을 알게 한 나무 실과가 다르게 보였습니다. நன்மை தீமையத்துக்கு அந்த கனி வேறொரு கனியை போல இப்பொழுது தோன்ற ஆரம்பிக்கிறது. 먹음직하고 보암직하고 지혜롭게 할 만큼 탐스럽게 보였어요. புசிப்பதற்கும் பார்ப்பதற்கும் நலமாக நன்மை தீமை கொடுக்கக்கூடிய ஒரு கனியை போல இப்பொழுது அவருடைய கண்களுக்கு தெரிகிறது. 그게 바뀐 게 아니고 அந்த கனி உண்மையில் மாறவில்லை. 내 눈에 보이는 세계가 바뀐 거예요. ஆனால் என்னுடைய கண்கள் பார்க்கக்கூடிய அந்த உலகம் இப்பொழுது மாற்றப்பட்டுள்ளது. 그 전에는 그렇게 안 보였는데 இதுக்கு முன்பு இப்படியாக அந்த கனியை நான் பார்க்கவில்லை. 뱀의 말을 듣고 나니까 ஆனால் சர்ப்பத்தினுடைய வார்த்தையை கேட்ட பிறகு 갑자기 그 나무 실과가 먹음직스럽게 보이고 뭡니까 탐스럽게 보이고 지혜롭게 보였다 이 말입니다. திடீரென அந்த கனியை பார்ப்பதற்கு ருசியாகவும் அழகாகவும் ஞானத்தை தரக்கூடிய பொறாமையை தரக்கூடிய ஒரு கனியை போல தோன்றுகிறது. 한 번도 뱀은 그걸 따먹으라고 말한 적이 없어요. ஒரு முறை கூட இந்த சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து நீங்க அதை பறித்து புசியுங்கள் என்று கூறவே இல்லை. 말을 받아들였기 때문에 ஆனால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டதினால் 그 말 속에 담겨져 있던 사단의 사상이 அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கக்கூடிய சாத்தானுடைய நோக்கம் 여자의 마음을 바꿨어요. ஸ்திரீயினுடைய இருதயத்தை மாற்றியது. 보이는 세계가 달라지겠다는 겁니다. பார்க்கக்கூடிய இந்த உலகம் முற்றிலும் மாறுபட்டது என்று கூறலாம். 자, 이제 먹음직스럽게 보이는데 왜 안 따먹겠어요? இப்பொழுது பார்ப்பதற்கு ருசியாக தெரிகிறதே, அதை ஏன் அவர்கள் பறித்து சாப்பிடாமல் இருக்க போகிறார்கள்? 먹음직스럽고 지혜롭게 할 만큼 탐스럽게 보이는데 왜 안 따먹겠습니까? ருசியுள்ளதாகவும் ஞானத்தை தரக்கூடிய ஒரு கனியை போல தோன்றுகிறதே, அதை ஏன் அவர்கள் பறித்து சாப்பிடாமல் இருக்க போகிறார்கள்? 이제는 자기의 의지를 가지고 그걸 따서 먹었습니다. இனி அவருடைய கைகளில் அதை பறித்து புசித்தார்கள். 여기서 여러분에게 질문을 하나 드리겠습니다. பிரியமானவர்களே, இங்கு நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். 하와가 죽었습니까? 안 죽었습니까? ஏவாள் மரித்தாளா இல்லையா? 죽었습니까? 안 죽었습니까? ஏவாள் மரித்தாளா இல்லையா? 자, 다시 죽었다는 사람 손 들어보세요. அவள் மரித்தாள் என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்துங்க. 반이 안 되네. 손 내리시고. கையை கீழே போடுங்க. 안 죽었다는 사람 손 들어보세요. ஏவாள் மரிக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்துங்க. 몇 사람 안 되네. 손 내리시고. சில பேர் மாத்திரம் இருக்கு. சரி, 이것도 저것도 손 안 든 사람 손 들으세요. அவங்க மரிக்கவும் இல்ல, இப்ப அவங்க மரித்துட்டாங்கன்னு இல்ல, ரெண்டுமே இல்லாதவங்க கையை உயர்த்துங்க. 여러분 이러면 여러분도 수양에 안 돼요. பிரியமானவர்களே, இந்த வகையில நம்மளுடைய புத்துணர்ச்சி முகாமை நம்ம நடத்த முடியாது. 이쪽인지 저쪽인지 의사 표시를 확실하게 해야 돼요. ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கத்துல உறுதியா உங்களுடைய பதில நீங்க சொல்லணும். 그래서 내가 지금까지 잘못 알았구나 그러면 마음을 바꾸면 되잖아요. இப்ப சரியாதானா பரவாயில்ல, இப்ப நான் தவறாதானா, அப்ப நான் தவறா இருந்துட்டேன்னு உங்க இருதயத்தை மாற்றினா போதும் இல்லையா? 근데 이것도 아니고 저것도 아니고 뭐라고 하나 들어보자 하고 앉아있으면은 ஆனா இதுவும் இல்ல அதுவும் இல்ல, சரி என்னதான் சொல்ல வராருன்னு கேட்டு பார்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா 여러분 수양이 끝나고 집에 가도 여러분 남는 거 하나도 없어요. புத்துணர்ச்சி முகாம் முடிந்து உங்க வீட்டுக்கு போனாலும் சரி, உங்களுடைய மனசுல மீதமா இருக்கிறது எதுவும் இருக்காது. 이번 수양회 때는 여러분 마음의 표시를 확실하게 하는 것부터 공부합시다. இந்த முறை புத்துணர்ச்சி முகாமில் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறத உறுதியா வெளிப்படுத்துறத நம்ம முதல்ல கற்றுக்கொள்ளலாம். 10가지 배우는 것보다 그거 한 가지 배우는 게 훨씬 낫습니다. 10 காரியத்தை கற்றுக்கொள்வதை காட்டிலும் ஒரு காரியத்தை சரியா கற்றுக்கொள்வதே நல்லது. 자, 다시 묻겠습니다. மீண்டுமாக நான் கேட்கிறேன். 하와가 죽었다는 분 손 들어보세요. ஏவாள் மரித்தாள் என்றவங்க கையை உயர்த்துங்க. 분명하게 표시하세요. 내리세요. உறுதியா பதில் சொல்லுங்க. கையை 나는 போடுங்க. 내가 볼 때는 하와가 안 죽었다. நான் பார்க்கும்போது ஏவாள் மரிக்கல என்றவங்க கையை உயர்த்துங்க. 손 들어보세요. கையை உயர்த்துங்க. 내리세요.
கைகளை போடுங்க. 아직까지 손 안 든 사람 손 들어보세요. இது வரைக்கும் கையே உயர்த்தாதவங்க கையை உயர்த்து. 왜 안 들었지요? ஏன் கையை உயர்த்தலைங்க? 이유가 있을 텐데. கண்டிப்பா காரணம் இருக்குமே. 여러분 그 이유가 해결돼야 신앙을 배웁니다. அந்த காரணம் தீர்க்கப்பட்டாதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் வாழ முடியும். 자, 하나님의 말씀은 தேவனுடைய வார்த்தை 먹는 날 정령 죽으리라고 그랬어요. அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கூறினார். 그럼 죽은 거예요, 안 죽은 거예요? அவங்க மரித்தாங்களா இல்லையா? 근데 안 죽었다고 생각하는 건 뭐죠? ஆனா மரிக்கலன்னு நம்ம நினைக்கிறோம்னா அந்த யோசனை என்ன யோசனை? 그건 육체를 보기 때문에 그런 거예요. மாம்சத்தை பார்க்கிறதுனால அப்படி நம்ம யோசிக்கிறோம். 하나님이 사람을 지어놓고 생명이 있다고 말한 건 몸을 말하는 게 아닙니다. இப்ப தேவன் ஒரு மனிதனை உருவாக்கி அவனுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அவருடைய சரீரத்தை பார்த்து அவர் கூறவில்லை. 이 몸은 흙으로 만들어졌어요. இந்த சரீரம் என்பது மண்ணின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது. 시편 90편에 보면은 இந்த சங்கீதம் 90வது சங்கீதத்தை 너희의 수가 70이요 강건하면 80이라고 그랬어요. உங்களுடைய ஜீவ வாழ்க்கை எல்லாமே அதிகபட்சம் 70 இல்லை என்றால் 80 என்று கர்த்தர் கூறினார். 그건 육체의 생명을 말하는 겁니다. இந்த சரீரத்தினுடைய ஜீவ வாழ்க்கையை குறிப்பது தான் அந்த 70 80. 하나님이 말씀하신 생명은 육체를 보고 말하는 게 아닙니다. ஆனால் தேவன் சொல்லக்கூடிய இந்த ஜீவன் என்பது நம்முடைய சரீரத்தை பார்த்து அவர் கூறுவது அல்ல. 하나님에게서 나와서 사람에게 들어간 생명의 기운, 생명을 보고 말하는 거예요. தேவன் மூலமாக வந்த இந்த ஜீவன் மனிதனுக்குள்ளாக ஜீவ ஆத்மானது இல்லையா, அதையே அவர் ஜீவன் என்று கூறுகிறார். 그 영이 하는 역할이 뭐냐? அந்த ஆத்மா செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னது? 하나님의 마음과 사람의 마음은 서로 교통하는 일을 하게 해요. தேவனுடைய இருதயத்தையும் மனிதனுடைய இருதயத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த ஆத்மா செய்கிறது. 그래서 사람이 하나님의 마음을 알고 하나님이 사람의 마음을 알고 서로 통할 수 있게 한다 이 말입니다. இந்த வகையிலேயே மனிதனுடைய ஆத்மா தேவனுடைய இருதயத்தை தெரிந்து கொண்டு தேவனுடைய இருதயத்தை மனிதனும் தெரிந்து கொண்டு இப்படி உரையாடி வாடுகிறார்கள். 죽는다는 것은 육체를 말하는 게 아니고 그 영을 말한 것이었어요. மரிப்பது என்பது அவருடைய சரீரத்தை குறித்து தேவன் கூறவில்லை, அவருடைய ஆத்மா மரித்தது என்று கர்த்தர் கூறுகிறார். 그러고 있는데 아담이 왔지요. இப்படி அவள் புசித்த பிறகு ஆதாம் அங்கு வருகிறான். 아담 이것 좀 먹어봐. 이거 선악을 하게 한 나무 실과야. ஆதாம் இதை கொஞ்சம் நீ சாப்பிட்டு பாரு, இது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. 아니 그거 먹으면 죽는다고 그랬는데 그걸 왜 따먹었어? ஏன் இதை இப்ப நம்ம சாப்பிட்டா நம்ம சாகவே சாவோன்னு கர்த்தர் சொன்னாரு, இதை ஏன் நீ பறித்து சாப்பிட்ட? 아담 죽기는 뭘 죽어? 내가 살았잖아. மரணமா என்ன மரணம் பாரு, நான் இன்னும் உயிரோட தானே இருக்கிறேன். 자 먹어봐. சரி நீயும் சாப்பிட்டு பா. 그래서 아담도 그걸 받아 먹었어요. ஆதாமும் அதை பறித்து சாப்பிடுறார். 아담은 죽었습니까? 안 죽었습니까? ஆதாம் மரித்தாரா இல்லையா? 아담도 죽었습니다. ஆதாமும் மரித்தார். 여러분 여기에서요 பிரியமானவர்களே, 굉장히 중요한 게 있습니다. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. 아담과 하와가 죽었느냐 살았느냐 이것이 정확해야만 여러분들이 신앙이 결정되는 거예요. ஆதாமும் ஏவாளும் மரித்தார்களா இல்ல உயிர் பிழைத்தார்களா, இதை நீங்க சரியா தெரிஞ்சாதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும். 자 죽었다면 அவங்க மரித்திருந்தாங்கன்னா 죽은 시체가 착하게 살면 돼요? இப்ப மரித்த இந்த ஒரு சடலம் 선하게 살면 돼요? இப்ப இந்த மரித்த சடலம் நல்லவங்களாக வாழ்ந்தா போதுமா? 죽은 시체가 선한 일을 100가지 하면은 그게 선한 거 됩니까? ஒரு மரித்த சடலம் 100 நன்மைகளை செய்கிறது, இப்ப நன்மையை செய்தா அது போதுமா? 죽은 사람은 선하게 살아야 되는 게 아니고 살아나야 되는 거예요. மரித்தவங்க இப்ப நல்ல விதத்துல வாழணும் இல்லைங்க, முதல்ல அவங்க உயிர் பிழைக்கணும். 많은 사람들이 여기서 죽었다고 안 믿어요. பல ஜனங்கள் இந்த இடத்துல அவங்க மரித்துட்டாங்க அப்படின்றத நம்ப மாட்டேங்கிறாங்க. 그리고 삶을 통해서 죄가 나타나니까 அது மாத்திரம் இல்லாம அவங்க வாழும் பொழுது பாவம் அவங்களுக்குள்ள வெளியில வரதுனால 내가 죄 짓지 말아야지 착하게 살아야지 그렇게 생각한단 말입니다. நான் பாவம் செய்யக்கூடாது, நல்லவங்களா நான் வாழணும் அப்படின்ற ஒரு மாயத்திற்குள்ளாக மூழ்கி எல்லாருமே வாழ்ந்துருக்கிறாங்க. 근데 하나님은 말씀하시기를 죽었다고 그랬어요. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் அவர் என்ன கூறுகிறார்? அவர்கள் மரித்தார் என்று கூறுகிறார். 여기에서 죽은 것이 믿어져야. இப்ப இந்த இடத்துல அவங்க மரித்தாங்க என்பதில் முதல்ல நம்ம நம்பினாதான் 죽은 사람은 착하게 사는 게 아무 소용없다는 걸 알게 되는 겁니다. மரித்த ஒரு மனுஷன் நல்லவனா வாழ்றதுல எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். 죽은 사람은 살아나야 되는 것이지. ஒரு மரித்த மனுஷன் முதல்ல உயிர் பிழைக்கணும். 죽은 사람이 선하게 산들. மரித்த ஒரு மனுஷன் நல்ல விதத்துல வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, 그 시체가 좋으면 뭐 받을 수 있습니까? ஒரு மரித்த சடலத்தை இப்ப யாராவது உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? 여기서 많은 사람들이 속고 있는 거예요. இந்த இடத்துல தான் பல ஜனங்கள் மாயத்திற்குள்ளாக இருக்கிறாங்க. 하나님의 말씀에 먹는 날에는 정령 죽으리라 그러셨어요. தேவனுடைய வார்த்தையை அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாகவாய் என்று கர்த்தர் கூறினார். 아담과 하와가 가지고 있는 영이 죽어버렸습니다. ஆதாம் ஏவாளுக்கு உள்ளாக தேவனுடைய ஆத்மா மரித்தது.
자, 그것이 결과가 어떻게 나타났느냐? அதனுடைய முடிவு விளைவு கடைசியில் என்ன ஆனது? 7절에 보면 7வது வசனத்தில் பார்க்கலாம். 이에 그들의 눈이 밝아 자기들의 몸이 벗은 줄을 알고 무화과나무 잎을 엮어 치마를 하였더라 그랬어요. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். 눈이 밝아 그랬어요. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். 아니 그럼 그 전에는 눈이 어두웠습니까? இதுக்கு முன்பதாக இப்ப அவங்களுடைய கண்கள் கண்ணு தெரியாதவங்களா இருந்தாங்களா? 선악을 알게 나무실과를 따먹기 전에 그들은 못 봤습니까? நன்மை தீமை அறிந்து கனியை புசிப்பதற்கு முன்பதாக அவங்க எதையுமே பார்க்கலையா? 봤습니다. எல்லாவற்றையுமே பார்த்தாங்க. 그러면 무슨 눈이 밝아졌다는 거예요? அப்ப என்ன கண்கள் திறக்கப்பட்டது? 밝아진 눈으로 그는 뭘 봤습니까? அவங்க திறக்கப்பட்ட கண்கள் மூலமாக எதை பார்க்கிறான்? 벌거벗은 몸을 봤습니다. தாங்கள் நிர்வாணிகள் என்பதை முதலாவது பார்க்கிறார்கள். 선악을 알게 한 나무실과를 따먹고 영이 죽으면서부터 நன்மை தீமை அறிந்து விருட்சத்தின் கனியை புசித்தா அவருடைய ஆத்மா மரித்த அந்த நிமிஷம் முதற்கொண்டு 하나님의 세계를 봤던 눈은 닫혀버렸어요. தேவனுடைய உலகத்தை பார்க்கக்கூடிய இந்த கண்கள் உடனே மூடப்பட்டது. 그 눈을 잃어버린 겁니다. அந்த கண்களை இழந்து போகிறார்கள். 그리고 육체를 보는 눈만 밝아졌어요. அதன் பின் தன்னுடைய சரீரத்தை பார்க்கக்கூடிய கண்கள் மாத்திரம் திறக்கப்பட்டது. 그때부터 사람들은 자기 몸에 벌거벗은 몸만 바라보고 삽니다. அது முதற்கொண்டு ஒவ்வொரு மனிதர்களுமே நிர்வாணிகளா இருக்கக்கூடிய எங்களுடைய சரீரத்தையே பார்த்து வாழ ஆரம்பித்தார்கள். 아이고 이 몸이 잘 돼야 되는데. ஓ இந்த சரீரம் இப்பொழுது நன்றாகணுமே. 이 몸이 건강해야 되는데. இந்த சரீரம் ஆரோக்கியமாகணும். 벗으면 춥겠지 뭘 덮어줘야 되지. நிர்வாணியாக இருந்தால் நன்றாக இருக்காது, எல்லாவற்றையுமே மூடி மறைக்கணும். 잘 먹고 운동을 해갖고 건강해야 되지. நன்றாக நாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக நாம் எல்லா பயிற்சிகளையும் செய்து இருக்கணும். 키는 작은 것보다 큰 게 좋고. இப்ப உயரம் கம்மியா இருக்கிறத விட இப்போ உயரம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். 얼굴도 잘 생겨야 되고. அவருடைய முகமும் அழகா இருக்கணும். 전부 뭡니까? இது எல்லாமே என்னது? 몸이잖아요. நம்முடைய சரீரம். 선악을 알게 나무신 거를 따먹고 영이 죽어버린 인간은 நன்மை தீமை அறிந்த கனியை புசித்த பிறகு மரித்த இந்த மனிதன் 그때부터 하나님의 세계에 대해서는 죽어버렸어요. தேவனுடைய உலகத்தில் அவன் இறந்து விட்டான். 밝아진 눈을 가지고 몸을 봤습니다. திறக்கப்பட்ட கண்கள் மூலமாக தன்னுடைய சரீரத்தை பார்க்கிறான். 사람의 모든 관심은 몸밖에 없어요. மனிதனுடைய எல்லா கவனமும் அவனுடைய சரீரத்தை தவிர வேற எதுவும் இல்லை. 어느 미용실에 가서 이 파마를 하면은 예뻐질까? இப்ப எந்த சலூனுக்கு போய் நம்மளை அழகுபடுத்தினா ரொம்ப அழகாக முடியும். 돈을 얼마나 주고 하면은 아름답다 소리 들을까? எல்லா பணத்தையும் எவ்வளவு பணத்தை நான் செலவழித்தா எல்லாத்தையுமே நான் சிறப்பாக்க முடியும். 어떤 옷을 입으면 남보다 예뻐 보일까? எந்த ட்ரெஸ் நான் போட்டேன்னா மத்தவங்களை காட்டிலும் அழகா நான் காண்பிக்க முடியும். 가방은 어떤 거 들고 다니지? எந்த பேக்கை நான் எடுத்துட்டு போகிறேன்? 과일 같은 걸 어떻게 우아하게 먹으면 좋지? எந்த பழங்கள் எதை எல்லாத்தையுமே நான் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். 전부 육신에게 속한 것만 사람들은 보고 생각하게 됐다는 거예요. கடைசியில் எல்லாவற்றையுமே பார்க்கும் பொழுது சரீரத்தின் நோக்கத்தோடு மனிதன் வாழ ஆரம்பிக்கிறான். 하나님의 세계에 대해서는 죽어버렸습니다. தேவனுடைய உலகத்தை நோக்கியோ அவன் ஏற்கனவே இறந்து விட்டான். 그곳에 이제 그들이 벌거벗은 몸을 부끄러워하기 시작하면서 무화과나무 잎을 엮어서 치마를 해서 가렸습니다. தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்த அந்த நிமிடம் முதற்கொண்டு அத்திலைகளை தைத்து அவங்களுடைய நிர்வாணத்தை மறைத்தார்கள். 얼마 후에 그곳에 하나님이 찾아왔습니다. சில நேரத்திற்கு பின்பு அந்த இடத்திற்கு தேவன் வருகிறார். 그런데 하나님이 그들을 부르자 아담과 하와가 나무 뒤에 가서 숨어버렸어요. கர்த்தர் ஆதாமை ஏவாளை அழைத்தார்கள். ஆனால் இவர்களோ மரத்திற்கு பின்பாக போய் தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். 하나님이 물으셨습니다. தேவன் கேட்டார், 아담아 내가 어디 있느냐? ஆதாமே நீ எங்கு இருக்கிறாய்? 하와가 대답을 합니다. ஏவாள் பதிலளிக்கிறார், 내가 동산나무 사이 하나님의 소리를 듣고 동산나무 사이 숨었나이다. தோட்டத்தின் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் என்னை ஒழித்துக் கொண்டேன். 아담의 귀에는 소리는 들리는데 ஆதாமுக்கு சத்தம் மாத்திரம் கேட்டு 자기를 부르는 하나님의 말씀은 안 들리는 거예요. ஆனா தன்னை அழைக்கக்கூடிய தேவனுடைய சத்தமோ அவனுக்கு கேட்கவில்லை. 하나님의 말씀이 말씀으로 안 들리고 소리로 들리는 거예요. தேவனுடைய வார்த்தையாக கேட்கப்படாமல் வெறும் சத்தமாகவே இப்பொழுது ஆதாமுடைய காதுகளுக்கு கேட்கிறது. 더 이상 하나님의 말씀을 듣고 알아들을 수가 없는 사람이 된 거죠. அதன் பின் தேவனுடைய வார்த்தை இதுதான் என்பதை கூட வகைப்படுத்தி பார்க்க முடியாத ஒரு மனிதனாகி விடுகிறான் ஆதாம். 여러분 소리와 말의 차이가 뭡니까? பிரியமானவர்களே, இந்த வெளிச்சத்திற்கும் இந்த சத்தத்திற்கும் என்ன வித்தியாசம்? 소리, 말, 그 차이가 뭐지요? சத்தம், வார்த்தை, இதற்கு என்ன வித்தியாசம்? 소리는 들리는 거요. 말은 소리 안에 어떤 의미가 담겨져 있어서 그걸 알아들으면 말이 돼요.
இப்ப இந்த சத்தத்திற்குள்ளாக என்ன அர்த்தம் அடங்கி இருக்குது என்பதை நம்ம கேட்கும் போது அது ஒரு வார்த்தை ஆகிறது. 새가 뭐라고 이야기를 합니다. 찌찌배 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 하고 새가 말을 해요. உதாரணத்துக்கு ஒரு பறவை இப்ப இந்த கீ கீன்னு இந்த மாதிரி சத்தம் போடுது இல்லையா, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுது. 여러분 그 이야기를 듣고 새가 뭐라고 하는지 알아듣습니까? இப்ப நீங்க இப்போ ஒரு பறவையினுடைய சத்தத்தை கேட்டா அது என்ன பேசுதுன்னு புரிஞ்சுக்க முடியுமா? 못 알아듣습니다. நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. 그래서 새 소리라고 그러는 거예요. அதனாலதான் அந்த பறவை சத்தம்னு சொல்றோம். 개가 말하는 소리는 உதாரணத்துக்கு நாய் குறைக்குது, 개 소리라고 그러죠. அது நாய் குறைக்குதுன்னு நம்ம சொல்றோம். 무슨 소리는 들리는데 무슨 뜻인지를 못 알아들어요. ஏதோ ஒரு சத்தம் நமக்கு கேக்குது, ஆனா என்ன அர்த்தம் நமக்கு புரியல. 그런데 새를 키우는 그 새 조련사들은 새 소리를 알아듣고 그 뜻을 압니다. ஆனா பறவையை வளர்க்கிற அவங்கள பாத்தீங்கன்னா பறவையுடைய சத்தமும் அவங்களுக்கு புரியும், அதனால அதோட பேசுவாங்க. 그래서 그 사람은 새하고 말을 한다고 그래요. அதனாலதான் அவங்க பறவையோடய பேசுறாங்கன்னு நம்ம சொல்றோம். 왜? 의미가 통하기 때문에. ஏன்னா அர்த்தம் ரெண்டு பேருக்கும் புரியுது. 그게 말하고 소리의 차이예요. அதுதான் சத்தத்துக்கும் வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம். 하나님이 말씀을 하셔도 தேவன் அவருடைய வார்த்தையை கூறினார், 그 속에 하나님의 마음을 발견하지 못하면 소리가 돼 버리는 거예요. ஆனா அதற்குள்ளாக இருக்கக்கூடிய என்னுடைய இருதயத்தை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அது வெறும் சத்தமாகி விடுகிறது. 이제 하나님을 향해서 죽어버린 아담과 하와는 தேவனுடைய உலகத்திற்குள்ளாக மரித்த இந்த ஆதாமும் ஏவாளும் 하나님의 음성을 듣지만 그 속에서 하나님을 발견할 수가 없게 된 거죠. தேவனுடைய சத்தத்தை கேட்டிருந்தும் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய தேவனை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. 그래서 아담이 말하기를 내가 여호와의 소리를 듣고 두려워하여 숨었나이다 그랬어요. ஆகவே நான் ஆதாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நான் பயந்து என்னை ஒளித்துக் கொண்டேன் என்று கூறுகிறான். 선악을 알게 나무 실과를 따 먹으면서 இந்த நன்மை தீமையறிந்த விருட்சத்திற்கனியை பறித்து புசித்து 하늘의 세계를 보는 눈이 죽어버렸고 தேவ உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த கண்கள் இறந்து விட்டது. 하나님의 음성을 듣는 귀가 멀어버렸습니다. தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய இந்த காதுகளும் ஏற்கனவே மந்தமாகி விட்டது. 이제 사람은 살았지만 죽은 것처럼 돼버렸어요. இனி மனிதன் உயிரோடு இருந்தும் ஒரு மரித்த சடலத்துக்கு ஒப்பா இருக்கிறான். 그게 죽은 사람입니다. இதுதான் மரித்தவன் என்ற அர்த்தம். 선악을 알게 한 나무 실과를 막 먹지 마라 먹는 정령 죽으리라. நன்மை தீமை அறித்து கனியை விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளே சாகவே சாவாய். 따먹었는데도 안 죽었는데요. அதை நாங்கள் தொடவும் இல்லை, நாங்கள் அதை தொட்டு பறித்து சாப்பிட்டோம், ஆனால் மரிக்கவில்லையே. 물론 그 이후에 900년이 지나면서 아담은 자식을 낳습니다. ஆம், கண்டிப்பாக அதற்கு பிறகு 900 வருடங்கள் ஆன பிறகு ஆதாமுக்கு பிள்ளைகளும் பிறந்தார்கள். 그러나 그 아담은 하나님과 아무 상관없는 사람이었어요. ஆனால் அந்த ஆதாமோ கர்த்தரோட எந்த ஒரு சம்மதமும் இல்லாத மனிதனாகி விடுகிறான். 하나님의 세계를 볼 수 없는 죽은 눈이 됐고 தேவ உலகத்தை பார்க்க முடியாத ஒரு மரித்தவன் ஆகிவிட்டான். 하나님의 음성을 들을 수 없는 죽은 귀가 돼버린 겁니다. தேவ சத்தத்தை கேட்க முடியாத ஒரு மரித்த மனிதனாகி விடுகிறான். 그걸 보고 하나님을 향해서 죽었다고 말하는 겁니다. அதை பார்த்துதான் தேவனுடைய பட்சத்தில் இருந்து அவன் மரித்தவன் என்று கூறுகிறோம். 그래서 하나님은 아담과 하와 사람에게 거듭나야 된다라고 말을 하는 거예요. ஆகவே தான் கர்த்தர் ஆதாம் ஏவாள் ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறுகிறார். 죽은 사람은 선한 일을 해야 되는 게 아니라 ஒரு மரித்த மனுஷன் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று இல்லை, 다시 생명을 얻어서 살아나야 되는 거죠. மீண்டும் ஒரு ஜீவனை பெற்று அவன் உயிர் பிழைக்க வேண்டும். 어떻게 살아나느냐? எப்படி உயிர் பிழைக்க முடியும்? 어떻게 생명을 얻느냐? எப்படி ஜீவனை பெற முடியும்? 어떻게 보는 눈과 듣는 귀를 얻을 수 있느냐? எப்படி பார்க்கக்கூடிய கண்களையும் கேட்கக்கூடிய காதுகளையும் பெற முடியும்? 그건 내일 오전부터 다시 여러분에게 자세히 말씀을 나누도록 하겠습니다. நாளை காலை முதற்கொண்டு தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு விளக்கமாக அதை கூறுகிறேன். 오늘 저녁에 분명한 거 두 가지만 말씀드립니다. இன்றைக்கு தெளிவாக நம்ம பார்த்த 2 காரியங்கள் இருக்கிறது. 여러분들이 수양회를 참석하면서 매 시간 말씀을 들을 때에 இந்த புத்துணர்ச்சி முகாமில் நீங்க கலந்து கொண்டு ஒவ்வொரு நேரம் இந்த செய்தியை நீங்க கேட்டீங்கன்னா 이쪽이든 마음을 정확하게 정해야 된다는 것. இந்த பக்கமோ இல்ல அந்த பக்கமோ உங்களுடைய இருதயத்துல நீங்க உறுதியா தீர்மானிக்கணும். 그래야 여러분들의 마음과 신앙이 정확해집니다. அப்பதான் உங்களுடைய இருதயமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் துல்லியமாக நடைபெறும். 두 번째는 இரண்டாவது காரியம், 아담과 하와가 선악을 알게 한 나무 실과를 따 먹었을 때 ஆதாம் ஏவாள் இந்த நன்மை தீமை அறிந்த விருட்சத்தின் கனியை புசித்த நிமிடம் 그들은 하나님을 향해서 죽어버렸다는 거죠. தேவனுடைய பக்கத்தில் இருந்து அவர்கள் மரித்தார்கள். 그래서 더 이상 하나님의 세계를 볼 수도 없고 들을 수도 없게 됐다. அதற்கு பிறகு தேவனுடைய உலகத்தை அவர்கள் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. 그 상태가 죽은 것이라는 겁니다. இந்த ஒரு நிலையை தான் மரித்த நிலை என்று நாம் கூறுகிறோம். 세상의 모든 사람들은 그 상태에서 출생했습니다. இந்த உலகத்தில் கூடிய எல்லா ஜனங்களுமே இந்த நிலையில் இருந்துதான் நாம் பிறந்திருக்கிறோம். 세상에 태어날 때 இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம்.
죽은 사람으로 태어난 거죠. ஒரு மரித்த மனிதனாக தான் இந்த உலகத்திலேயே நாம் முதலாவது பிறக்கிறோம். 그래서 하나님의 세계를 볼 수 없고 하나님의 소리를 들을 수가 없었던 겁니다. ஆகவே தேவ உலகத்தை நாம் பார்க்கவும் முடியவில்லை, அவருடைய சத்தத்தையும் நாம் கேட்க 우리가 முடியாமல் 어떻게 하면 போயிற்று. 하나님의 세계를 보고 하나님의 음성을 들을 수 있는가? என்ன செய்தால் தேவ உலகத்தையும் தேவனுடைய சத்தத்தையும் நாம் கேட்க இயலும்? 내일부터 하나님의 말씀을 통해서 그걸 자세히 알아보도록 하겠습니다. நாளை முதற்கொண்டு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக விவரமாக நாம் அதை காண்போம். 아시겠습니까? புரிகிறதா? 내일부터는 이렇게 성경 공부를 해가면서 여러분의 궁금했던 질문도 받겠습니다. நாளை முதற்கொண்டு இப்படியாக வேதத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளையும் பெற்று அதையும் நாம் கலந்துரைவோம். 여러분이 궁금해하는 모든 것들은 수양이가 끝나면 다 풀어질 겁니다. உங்களுக்கு கேட்கக்கூடிய நீங்கள் விசாரிக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுடைய பதிலும் இந்த புத்துணர்ச்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். 오늘 저녁에 여러분과 함께 하나님의 마음을 나눌 수 있어서 감사합니다. இன்று மாலை உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டது நிமித்தமாக எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. 오늘 저녁은 여기까지 말씀을 드리겠습니다. இதுவரையிலும் என்னுடைய வார்த்தையை நான் இன்று மாலை பகிர்ந்து கொள்கிறேன். 기도하겠습니다. நாம் ஜெபிப்போம். 살아계시는 하나님 우리 아버지 감사합니다. ஜீவனுள்ள எங்களுடைய பரலோக பிதாவே உமக்கு நன்றி. 우리가 아담 안에서 죄인으로 출생해서 நாங்கள் ஆதாம் மூலமாக பாவியாக இந்த உலகத்தில் பிறந்து 태어나면서부터 하나님 앞에 죽은 사람인데도 몰랐습니다. பிறந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் மரித்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் இதை தெரியவில்லை. 세상이 가르쳐주는 잘못된 그 지식을 따라서 선하게 살려고 애를 썼는데 இந்த உலகம் கற்றுக்கக்கூடிய இந்த தவறான இந்த அறிவுரைகளை கேட்டு நாங்கள் நல்லவர்களாக வாழ முயற்சித்தோம். 그러나 마음의 원함과 상관없이 우리는 죄를 지었고 죄인인 것을 알게 됐습니다. எங்களுடைய இருதயத்தின் விருப்பத்திற்கு மாறாக நாங்கள் பாவத்தை செய்து பாவிகள் ஆனதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். 그것은 우리가 하나님 앞에 죽은 사람인 것을 가르쳐 주는 것입니다. அது நாங்கள் தேவனுக்கு முன்பதாக மரித்தவர்கள் என்பதை எங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. 이제 하나님은 우리에게 다시 태어나라고 그럽니다. இனி தேவன் எங்களை பார்த்து மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறுகிறார். 사람이 거듭나지 아니하면 하나님 나라를 볼 수 없다고 그랬습니다. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று கர்த்தர் கூறுகிறார். 하나님이 주시는 영으로 말미암아 거듭나면 하나님의 나라를 볼 수도 있고 들을 수도 있습니다. தேவன் கொடுத்த ஆத்மாவின் மூலமாக மறுபடியும் பிறந்தால் தேவ ராஜ்யத்தை காணவும் முடியும், பிரவேசிக்கவும் முடியும். 이곳에 오신 모든 분들이 하나님 앞에 은혜를 입고 இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு 죽었던 우리의 영혼이 하나님의 은혜 안에서 다시 살아나도록 축복해 주옵소서. மரித்த எங்களுடைய இந்த சடலம் ஆத்மாவும் தேவனுக்கு முன்பதாக மீண்டும் உயிர் பிழைக்கும்படியாகவும் கர்த்தர் செய்வீராக. 수양의 모든 일정을 축복해 주시기를 바랍니다. ரெட்ரீட்டினுடைய ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். 우리 주 예수 그리스도의 이름으로 기도드리옵나이다. எங்களுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. 아멘. 감사합니다. நன்றி.